பளிச்சென்று வெள்ளையுடை, பளீர் என்று காவியங்கி, கரேல் என்று தலைமுடியும் தாடியும், வெள்ளை வெளேர் என்று வெண்ணிற தொப்பிகளும் ஒன்றுக்கொன்று கட்டி தழுவி பரஸ்பரம் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டால் எப்படி இருக்கும்? சமய நல்லிணக்கத்திற்கு இந்து சமய பெரியவர்களும் இஸ்லாமிய மக்களும் தழுவி தழுவி வாழ்த்துக்கள் சொல்லும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். இதோ கோவை கோட்டைமேட்டில் அமைந்துள்ள புராதனமிக்க சங்கமேஸ்வரர் ஆலயத்தின் வாயிலில் இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக கோயில் அறங்காவலர்களுக்கும் ஈசன் பக்தர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்து சொல்லி இனிப்பு வழங்க காத்திருக்கிறார்கள். அவர்களை கண்டதும் ஓடோடி வந்து அரவணைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து சொல்லுகிறார்கள் சைவ சமய பெரியவர்கள், அறங்காவலர்கள், இன்ன பிற மக்கள். ஒருவருக்கொருவர் கட்டி தழுவிக் கொள்கிறார்கள், இனிப்பை ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்கிறார்கள். ஆஹா, அந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். கோவையில் பெருவாரியாக இஸ்லாமிய மக்கள் குடியிருக்கும் பகுதி கோட்டைமேடு. அதன் நுழைவு வாயிலேயே அமைந்திருக்கிறது பல நூற்றாண்டுகள் பழமைமிக்க கோட்டை சங்கமேஸ்வரர் ஆலயம். அதற்கு முன்பாக ராஜவீதியில் கோவைக்கே அடையாளமாக திகழும் 2000 வருடம் பழமையான கோணியம்மன் கோயிலும் உண்டு. வருடந்தோறும் நடக்கும் கோணியம்மன் கோயில் திருவிழாவில் ஆகட்டும், சங்கமேஸ்வரர் ஆலய திருப்பணிகளில் ஆகட்டும், இன்ன பிற நிகழ்வுகளில் ஆகட்டும், எல்லாவற்றிலும் இங்கு வசிக்கும் இஸ்லாமிய மக்கள் இரண்டர கலந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்வதுண்டு. நீர்மோர் பந்தல் அமைத்தல், இனிப்புகள் வழங்குதல், நிழற்குடைகள் அமைத்தல், இப்படி பல காரியங்கள் இவர்கள் செய்வது போல் பக்ரீத், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளின் போது இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லி கௌரவிப்பது சைவ சமய பெரியவர்களின் வழக்கமாக உள்ளது. அந்த வகையில்தான் இன்று ரம்ஜான் பண்டிகை. இஸ்லாமிய பெரியவர்கள் இனிப்புகள் தட்டேந்தி வந்து ஈஸ்வரன் கோயில் வாசலில் அணிவகுக்க அப்பகுதியே புதுவித பக்தி மனம், பண்டிகை மனமும் சூடிக்கொண்டது. அதைத் தொடர்ந்துதான் பரஸ்பர வாழ்த்துக்கள், இனிப்பு ஊட்டுதல், கட்டி தழுவுதல் என ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வசப்பட்டனர். என் பேர் இனாயத்துல்லா. கோயம்புத்தூர் கோட்டைமேடு ஹிதாயத்துஸ்ஸலாம் சாஃபியா ஜமாத்தினுடைய தலைவராகவும் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறேன். இன்று இஸ்லாமியர்களுடைய புனித நாளான 30 நாட்கள் நோன்பிருந்து இன்று புனித ரம்ஜான் திருநாள் பெருநாளை இன்று இஸ்லாமியர்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடி வருகிறோம். இன்று எங்களது கோட்டைமேட்டு பெரிய பள்ளி வாசலில் இன்று தொழுகையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துக்காகவும் சமூக நல்லிணக்கம் போட்டும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற 150 ஆண்டுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் அருகில் இஸ்லாமியர்கள் அனைவரும் எங்கள் ஜமாத்தார்கள் முன் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய குருக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் பரஸ்பரம் நாங்கள் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு குருக்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களும் எங்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை, ரம்ஜான் வாழ்த்துக்களை எங்களிடம் தெரிவித்தார்கள். நாங்களும் இன்முகத்தோடு அவர்களை எங்களுடைய வாழ்த்துக்களை பரஸ்பரம் தெரிவித்துக் கொண்டு கோட்டைமேடு தமிழகத்துக்கு முன்மாதிரியாக கோயம்புத்தூர் மத ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த இடமாக கோயம்புத்தூர் கோட்டைமேடு சிறந்து விளங்குகிறது. இது தமிழகத்திற்கு ஒரு மத ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகிறோம்.